மோடியின் 10 ஆண்டு ட்ரெய்லர் ஆட்சியில் 2.1 கோடி நிறுவனங்கள் மூடப்பட்டன, 20 லட்சம் பேர் வேலை இழந்தனர் என்று அமைச்சர் ஏவா வேலு விமர்சித்துள்ளார். கோவை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து கோவை மாசுக்காளிப்பாளையம் பகுதியில் அமைச்சர் ஏவா வேலு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மோடி தமிழ் மொழியை பாராட்டுகிறார், தமிழ் தனக்கு பிடித்த மொழி என்கிறார். ஆனால் அவர் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கியது 643 கோடி ரூபாய், தமிழுக்கு ஒதுக்கியது 22 கோடி மட்டுமே என்று தெரிவித்தார். திட்டங்களுக்கெல்லாம் புரியாத இந்தி மொழியில் பெயர் வைக்கும் மோடி தமிழ் மக்களை ஏமாற்ற தனக்கு தமிழ் பிடிக்கும் என்று கூறி வருவதாகவும் அவர் கூறினார். காங்கிரஸ் பொது நிறுவனங்களை உருவாக்கியது, வாஜ்பாய் கூட 17 பொது நிறுவனங்களை உருவாக்கினார். ஆனால் மோடி ஒரு பொது நிறுவனத்தை கூட உருவாக்கவில்லை, கார்ப்பரேட் நிறுவனங்களை வளர்த்து வருகிறார் என்று ஏவா வேலு தெரிவித்தார். மோடியின் 10 ஆண்டுகால ஆட்சியில் 2.1 கோடி நிறுவனங்கள் மூடப்பட்டதையும் 20 லட்சத்திற்கும் மேலானவர்கள் வேலை இழந்ததையும் ட்ரெய்லர் தான் என்கிறார் மோடி. அப்படியானால் 2.5 மணி நேர காட்சி எப்படி இருக்கும் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் என்றும் ஏவா வேலு கூறினார். ஆனால் என்ன சொல்றார்? எங்க போனாலும் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால் அவர் சொல்வது என்ன? எனக்கு ரொம்ப தமிழ் பிடிக்கும் என்கிறார். மேடைக்கு வந்தாக்க வணக்கம் அப்படின்றார், பிடிக்கும் போது நன்றி என்றார். மகிழ்ச்சி தான் எங்களுக்கு. நான் கேட்க விரும்புவது, அப்படி என்று சொன்னால் எங்க தமிழ் உங்களுக்கு பிடிக்குமே, அப்படின்னா ஆட்சி மொழியாக நீங்க தமிழை ஆக்கியிருக்கணுமா இல்லையா? ஏன்னா உங்களுக்கு தான் தமிழ் பிடிக்குமே. ஒரு ஆண்டுக்கு சமஸ்கிருதத்திற்காக 643 கோடி ரூபாய் ஒதுக்கிறீர்கள். ஆனா எங்க தமிழுக்கு நீங்கள் ஒதுக்கிய பணம் வளர்ச்சிக்க 22 கோடி தானே. ஆக இன்னைக்கு வைக்கிற பேர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவர் தமிழ் மொழியில வைக்கிறாரா? அதுவும் கிடையாது. எங்கேயும் தமிழ் மொழியில பேர் வருதா? அதுவும் பாத்தீங்கன்னா இந்தி மொழியில் தான் அவருடைய திட்டத்துக்கெல்லாம் பேர் வைக்கிறாரு. அது நமக்கு புரிவதே இல்லை. இன்னைக்கு பொது நிறுவனம், அதாவது காங்கிரஸ் பேரியக்கம் என்னைக்கு சுதந்திரம் பெற்றார்களோ அதிலிருந்து அவர்கள் பொது நிறுவனங்களை அதிகமாக உருவாக்கினார்கள். ஆனால் பல பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கிற பொழுது அவர் 33 பொது நிறுவனங்களை உருவாக்கினார்கள். LIC போன்ற, BSNL போன்ற பொது நிறுவனங்களை காங்கிரஸ் பேருக்கு பிரதமர் 33 உருவாக்கினார்கள். இந்திரா காந்தி அம்மையார் 66 பொது நிறுவனங்களை உருவாக்கினார். ராஜீவ் காந்தி அவர்கள் 16 பொது நிறுவனங்களை உருவாக்கினார். அடல் பிஹாரி வாஜ்பாய் இதே பாரதிய கட்சியை சேர்ந்தவர் தான், அவர் கூட 17 பொது நிறுவனங்களை உருவாக்கினார்கள். மன்மோகன் சிங் காலத்தில் 23 பொது நிறுவனங்களை உருவாக்கினார்கள். நான் இப்ப சொல்றேன், நீங்க 10 ஆண்டு காலம் நீங்கள் பிரதமராக இருந்தீங்களே, ஒரே ஒரு பொது நிறுவனத்தை நீங்கள் உருவாக்கியிருந்தா ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய்க்கு 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னீங்களே, அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கணும்? இந்த 10 ஆண்டு காலத்தில் 20 கோடி ரூபாய்க்கு வேலை தரணும்னு தந்திருக்க முடியுமா? ஆனா என்ன சொல்றார் பிரதமர்? 10 ஆண்டு காலம் நான் ட்ரெய்லர் தான் காட்டியிருக்கிறேன், ட்ரெய்லர் தான் காட்டியிருக்கிறேன். நான் கேட்கிறேன், உங்க ட்ரெய்லர் ஆட்சியிலே விலைவாசி ஏறி போயிருக்கிறது, யாருக்கு வேலை கிடைக்கல, எல்லா நிறுவனம் மூடிக்கொண்டு வந்திருக்கிறீங்க. ட்ரெய்லருக்கே இல்லைன்னா 2.5 மணி நேர காட்சி நாங்க பார்க்கணுமா?